ஸ்பெஷல் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பாதி வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, கொஞ்சம் தேங்காய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம், பாதி தக்காளி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே மேரினேட்டட் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உங்களோட குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட ஸ்பெஷல் குருமா ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.